மறந்தேன், பக்கத்தில் வந்து நீ கண்மறைத்தாய். துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன், துள்ளி எழுந்து நான் தேடி நின்றேன். தோழி தூக்கத்தின் கனவென்று தான் உரைத்தாள். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. செவ்வேள் என நீ பெயர் கொண்டாய், சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய். செவ்வேள் என நீ பெயர் கொண்டாய், சொல்வேல் கொண்டு நீ தமிழ் வென்றாய். கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய், கைவேல் கொண்டு நீ பகை வென்றாய். இரு கண்வேல் கொண்டு நீ என்னை வென்றாய். மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. மனம் படைத்தேன் உன்னை நினைப்பதற்கு, நான் வடிவெடுத்தேன் உன்னை மணப்பதற்கு. முருகா, சதா எங்களுடனேயே பொழுதை கழித்த தாங்கள் இப்போது தெய்வ யானையின் கரம் பிடித்து இல்லற வாழ்க்கையும் தொடங்கிவிட்டீர்கள். எங்களை மறந்து விடாதீர்கள். வீரபாகு, யார் யாரை மறப்பது? என்னுள் நீங்கள், உங்கள் உள்ளத்தில் நான். இல்லை, எங்கோ சென்று ஓய்வு பெறப்போவதாக ஒரு பேச்சு அடிபடுகிறது. உண்மை. சூரனை அழித்தபின் என் சினம் தணிந்து விட்டது. அதை முன்னிட்டு தணிகை மலையில் சில காலம் ஓய்வு பெற விரும்பினேன். நான் உடன் வரலாம் அல்லவா? தனிமையா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். தணிகை மலையில் தனிமை. காரணம்? காரண காரியம் ஒன்றுமே இல்லை. கந்தனின் கண்ணசைந்தால் காரணம் 1000 இருக்குமே. சொல்லுங்கள். உன்னிடத்தில் மறைத்து பயனில்லை. உண்மையை சொல்லிவிடுகிறேன். என்ன? அமுதவல்லி சுந்தரவல்லி என்ற 2 சகோதரிகள் என்னை அடைய நீண்ட நாள் தவம் புரிந்தார்கள். அதில் தமக்கேதான் தெய்வானை. தங்கை தணிகை மலை கருகே வளர்கிறாள். பெரிய திட்டம் போல் இருக்கிறது. எங்கே வளர்கிறாள்? வள்ளிமலை என்ற குறிஞ்சி நிலத்தை ஆளும் நம்பி அரசனிடம் வள்ளி என்ற பெயரில் வளர்கிறாள்.
பள்ளி கற்று தராமலேயே நற்கலைகளில் எல்லாம் பயிற்சி பெற்றிருக்கும் நீ ஒரு நாட்டு பேரரசரின் மகளாக பிறந்திருக்க வேண்டியவளம்மா. அப்பா, நாட்டரசனை விட காட்டரசனின் மகள் என்று சொல்வதில்தான் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏனம்மா அப்படி? அப்பா, நாட்டிற்குள் அமைதியே இல்லை, காட்டிலே நிம்மதி உண்டு. நாட்டவர் நயவஞ்சகம் கொண்டவர், வேட்டுவர் வெள்ளை உள்ளம் படைத்தவர். இதைவிட அவர்கள் கைவாள் கொண்டு கடினமாக சாதிக்கும் ஒரு காரியத்தை நாம் கண்ணி வைத்து வலை விரித்து சுலபமாக சாதித்து விடலாம். இவை அனைத்திற்கும் மேலாக நாடாளும் மன்னவரெல்லாம் கூட முடிவில் காடு வந்து தவம் புரிந்துதானே ஞானியாகிறார்கள். உண்மை அம்மா, உண்மை. பள்ளி, இத்தனை அறிவுள்ள உன்னை மணக்க தத்துவம் கற்றறிந்த ஒரு மணமகன் வர வேண்டும் என்று நான் சதா சிந்தித்துக் கொண்டிருக்கின்றேன். அப்பா, குறிஞ்சி நிலத்தில் வாழும் வேடுவர்க்கு குலதெய்வமாய் விளங்குகிறாரே குமரக்கடவுள், அவரிடம் விட்டு விடுங்கள் அந்த பொறுப்பை. நான் சொல்ல ஒன்றை மறந்து விட்டேனே. என்னப்பா அது? பட்சிகள் அடிக்கடி வந்து நமது திணைப்புறத்தை பாழ்படுத்துகிறதா? அப்பா, நான் சென்று பாதுகாக்கட்டுமா? நானும் அதைத்தான் சொல்ல நினைத்தேன். தோழியருடன் சென்று நாளையிலிருந்து நமது திணைப்புறத்தை காக்க வேண்டியது உனது பொறுப்பு. தோழியருடன் நான் எனக்கு துணை சொல்லி சரிதானப்பா? அப்படியே செய்யமா. பள்ளிக்கு துணை இந்த சொல்லி எனக்கு துணை கிள்ளி எங்கே அந்த அனுப்ப திணைப்புறத்தில் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார். அப்படியா சங்கதி? இருக்கட்டும் இருக்கட்டும், நான் அங்க போய் இப்ப பேசிக்கிறேன் அந்த ஆளை. கொஞ்சம் கிளி குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதீர், கவன் வீசி கல்லெறிவேனே, காவலில் நாடவிடேனே, அழகான பறவைகள் அறியாதே வந்தீர், நான் இனிமேல் தாட்சண்யம் பாரேன். கொஞ்சம் கிளி குருவி மைனாவே கூட்டமா இங்கே வராதீர். ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அன்னம் கௌதாரிகள் ஆலோலமே, ஆலோலம் ஆலோலம் ஆலோலமே அன்னம் கௌதாரிகள் ஆலோலமே. கொத்தி கொத்தி திணையருந்தும் கோகிலங்கால் உங்கள் மீது, கொத்தி கொத்தி திணையருந்தும் கோகிலங்கால் உங்கள் மீது, சுற்றி சுற்றி கவன் விடுவேன் ஆலோலங்கடி சோ, நீ வீர் துரிதமுடன் பறந்து செல்வீர் ஆலோலங்கடி சோ சோ சோ. அறிவு கிட்டம்மா நீ பச்சைகளைத்தான் அரட்டுறிய? அதே கேள்வியைத்தான் நானும் கேட்கிறேன். நீங்களும் பட்சிகளை விரட்டத்தானே வந்தீங்க? பரண்மேல நிக்காம தனபுணத்துல உங்களுக்கு என்ன வேலை? பேசாத. வள்ளியம்மாவுக்கும் எங்களுக்கு பாதுகாப்பா இருக்கிற காவல்காரன் நீ. வார்த்தையா அளந்து பேசு. ஒரு வார்த்தையை ஒழுங்கா பேச தெரியல, என்ன அளந்து பேச சொல்றியா? பேர் என்ன? சொல்ற லட்சணத்தை பாரு. உனக்கு போய் ஏன் வச்சான் சொல்லின்னு பேரு? முதல்ல அந்த பேரை தேடி பிடிச்சு சொல்லி சொல்லி உதைக்கணும். அறியாதையா பேசு. நீமா அறியாதையா பேசு. ஆமா, நம்ம ரெண்டு பேரும் என்ன முடி முடி காலத்துக்கும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்போமான்னு சொன்னேன். விமோச்சனமே கிடையாது. யாரு யாரு யாரு? உங்கள் கட்டை வேகும் வரை நீங்கள் இருவரும் ஒரு நாளாவது சமரசமாய் வாழவே முடியாது. உண்மையை அப்படியே சொல்றிய? யாரம்மா நீ? குறி சொல்பவன் நான். எங்க என் கை பார்த்து சொல்லுமா? அது வெறும் கை, சொல்லாதம்மா. அப்ப என் கை இது ஊரெங்கும் பகை. என் கை பார்த்து சொல்லமா? எடுமா கைய, சுத்த சோகை. என் கை வெறும் ரேகை. அப்போ கை சக்கை. என் கை ஓலக்கை. அப்பா, எங்க மாத்தி சொல்லிடுவீங்களோன்னு பயந்தேன். ஆமா, இங்க இருக்கிறவங்க யாரையுமே கை இல்லைங்கிறீங்களே, பின்ன எதுதான் கை? உங்கள் எஜமானி அம்மாள் கை இருக்கிறதே, அது வலுத்த கை, அதிர்ஷ்டமான கை. ஆமாமா, பெரிய கை. அப்ப எங்க வள்ளியம்மா கையப்பா. என்ன தைரியத்தில் ஆரம்பிக்கிற? முடிக்க முடியுமா உன்னால? பேசாம நான் முடிக்கிறேன். எங்க எசமானி அம்மா கைய பாக்க வரீங்களான்னு கேக்குது, அதானே? அதானே? ஓ, தாராளமாய் பார்க்கிறேன். அப்ப வரீங்களா? வருகிறேன். அம்மா அம்மா, நீ உம்மாரியா விஷயத்த நான் சொல்ற. நீ சொல்றிய? எங்க சொல்ற? ஆங்கிற
2 வார்த்தை ஒழுங்கா பேசுறதுக்குள்ள 2 நாள் ஆகுதே. பேசாம நான் சொல்றேன். அம்மா 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 அம்மா, ஒரு குறி சொல்ற பொண்ணு வந்திருக்குது. பொண்ணு சின்ன பொண்ணுதான், ஆனா சொல்லு ரொம்ப சுத்தம். நடந்தத நடக்கிறத நடக்க போறத அப்படி தனித்தனியா புட்டு புட்டு வைக்குது. உங்க கைய கொஞ்சம் காட்டுங்க. ஆமாம்மா, உங்க கைய பார்த்தா உங்களுக்கு கல்யாணம் எப்ப நடக்கும்னு சொல்லிடும். சுபகாரியத்தை உன் வாயால சொல்லாத, சும்மா இருக்க மாட்டேன். கிள்ளி, எனக்கு கல்யாணம் எப்போது நடக்கும் என்று கேட்பதில் உங்களுக்கு என்ன அத்தனை ஆர்வம்? அதென்னமா அப்படி கேட்டுட்டீங்க? உங்களுக்கு வரப்போற மாப்பிள்ளை எங்க இருப்பாரு, எப்படி இருப்பாரு, எப்பேற்பட்டவரா இருப்பாரு, கருப்பா சிகப்பா இருக்கா, இதெல்லாம் நாங்க தெரிஞ்சுக்க வேண்டாமா? தெரிந்து கொள்வது நியாயம்தான். ஆனால் திருமணம் என்று நடந்து விட்டால் நான் உங்களை விட்டு பிரிந்து போய்விட வேண்டி வருமே. அது எப்படி முடியும்? வள்ளி வாழ்ற இடத்துல எல்லாம் இந்த கிள்ளி சேவகம் பாப்பான். கிள்ளி மட்டுமா? நீயுமா? ஒல்லியும் அங்கதான் இருப்பான். சரி, உங்கள் ஆசையை கெடுப்பானே. குறி சொல்பவளை வர சொல்லுங்கள், என் எதிர்காலத்தை பார்த்து விடுகிறேன். இதோ நான் என்ன என்ன கூப்பிடுறியா? ஆமா. வேண்டாம், நீ கூப்பிடுறதுக்குள்ள விடிஞ்சு போகும். நான் கூப்பிடுறேன். அம்மா குறி வாங்க. ஏன் பெறான்ற? இந்த அம்மா ஆயல பார்த்தா நம்ம அம்மா மாதிரியே இல்ல. ஐயோ, உன் பெயர் என்னம்மா? என் பெயர் வஞ்சி, உன் பெயர் வள்ளி, சரிதானா? அடடே, என் பெயர் தெரியுமா உனக்கு? பெயர் மட்டுமா? பேர், ஊர், பிறப்பு, வளர்ப்பு, இனி நடப்பு அனைத்தும் சொல்வேன். ஓ, எல்லாம் சொல்வாயோ? முக்காலமும் சொல்வேன், இனி வரும் பொற்காலமும் சொல்வேன். இந்த பொண்ணு நல்லா பேசுதில்ல? யாரு பேசுறத பார்த்தாலும் பொறாமையா இருக்குல்ல? வாய திறக்காத, இந்த ஜென்மம் பூரா நீ இப்படித்தான். பேசாமல் இருங்க. எங்கே என் கை பார்த்து சொல். அப்பனே, பழனி ஆண்டவா, சண்முகம், வேலாயுதம், தண்டாயுதபாணி, ஆறுமுகா, குஹா, செந்தில் வேலா, சரவணபவா, ஞான பண்டிதா, கார்த்திகேயா, கதிர்காமத்தோனே, கந்தையா, சுப்பிரமணியம், வடிவேலா, என் வாக்கிலே வா. வள்ளி, வாயசைப்பது நான், என் உள்ளிருந்து பேசுவதெல்லாம் குமரன். புரிந்ததா? அடேங்க அப்பா, பொண்ணுக்கு மூச்சு நல்லா நிக்குது. ஒரே சமயத்துல எத்தனை சாமிய கூப்பிடுது? அத்தனை சாமியும் என் அப்பன் கந்தசாமியே. பாத்தியா வளர்ற. சரி, குறி சொல்லட்டுமா? பஞ்சி நல்லா சொல்லு. அதான் வரலையே, அப்புறம் ஏன் வற்புறுத்துற? வெள்ளிமலை, பொதிகை மலை, வேடர் மலை, காடர் மலை, எங்கள் மலை அம்மே. வேலன் விளையாடும் பழனி மலை, எங்கள் மலை அம்மே. வெள்ளிமலை, பொதிகை மலை, எங்கள் மலை அம்மே, எங்கள் மலை அம்மே. வேலன் விளையாடும் பழனி மலை, எங்கள் மலை அம்மே. வேலன் விளையாடும் பழனி மலை, எங்கள் மலை அம்மே. உள்ளபடி குறி உரைக்கும் மலைப்புறத்தி அம்மே, மலைப்புறத்தி அம்மே. இன்று உள்ளதையே நான் எடுத்து உனக்குரைப்பேன் அம்மே. இன்று உள்ளதையே நான் எடுத்து உனக்குரைப்பேன் அம்மே. வனப்புறவன் திணை புனக்கிளியே, ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய், நம்பி மன்னன் மகள் என வளர்ந்தாய். வனப்புறவன் திணை புனக்கிளியே, ஒரு மானின் வயிற்றிலே பிறந்தாய், நம்பி மன்னன் மகள் என வளர்ந்தாய். வஞ்சி மனத்தினிலும் மஞ்சள் முகத்தினிலும் நல்ல மையல் தவழ்ந்திட மலர்ந்தாய். ஒரு மாய நிலாவென எழுந்தாய். அரசன் உரைப்படி திணைப்புனம் காத்திட அழகு சிலை என நின்றாய். அரசன் உரைப்படி திணைப்புனம் காத்திட அழகு சிலை என நின்றாய். அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய், அங்கு ஆலோலம் பாடிட வந்தாய். ஆலோலம் பாடிடும் வேளையிலே நல்லாதாய மார்க்கத்து வீதியிலே அந்த நாரத மாமுனி தான் வருவார். வள்ளி நாயகி நீ அவன் தாழ் பணிவாய். ஆண்டியொரு சந்நியாசி அவனுக்கு திருமணம் பேச வருவார்.
வேண்டுமென்றே நீ கோபம் கொண்டு விருப்பமில்லை என்று நடித்திடுவாய். நாரதனும் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வான். நாரதனும் கல்யாணம் நடக்கும் என்று உன்னிடத்தில் சபதம் செய்வான். அது நடக்காது நாரதரே, நான் தினம் கன்னி என்று மறுத்துரைப்பாய். அது நடக்காது நாரதரே, நான் தினம் கன்னி என்று மறுத்துரைப்பாய். வண்ணமுகம் கொண்டு வில்லொன்று கை கொண்டு மானை துரத்திடும் வேடன் கண்கள் மான் உன்னையே வந்து நாடும். வண்ணமுகம் கொண்டு வில்லொன்று கை கொண்டு மானை துரத்திடும் வேடன் கண்கள் மான் உன்னையே வந்து நாடும். அடி இம்மானூர் பெண்மான் மகள் அம்மான் மகள் என் மானென வள்ளி என்றுன்னை அழைப்பான். பல வம்புகள் பேசிய மறைவான். தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான். அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்கையிடம் தருவாய். தள்ளாட உடல் தள்ளாட ஒரு பழுத்த கிழவன் வருவான். அவன் தளர்ந்து போன முதுமை கண்டு தங்கையிடம் தருவாய். பசி எடுக்குது தேனும் தினையும் பருக வேண்டும் என்பான். பசி எடுக்குது தேனும் தினையும் பருக வேண்டும் என்பான். நீ பருக தந்தால், நீ பருக தந்தால் தாகம் தீர்ந்து மோகம் வந்தது என்பான். நீ பருக தந்தால் தாகம் தீர்ந்து மோகம் வந்தது என்பான். கரத்தை பிடிக்கும் பழுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பாய். அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பாய். கரத்தை பிடிக்கும் பழுத்த பழத்தை துரத்தி விரட்ட நினைப்பாய். அவன் அழைத்த யானை அருகில் வந்ததும் தன்னை மறந்து அணைப்பாய். அணைத்தவுடன் முதுமை மாறி அழகு வேலன் வருவான். நீ நினைத்த வண்ணம் மாலை சூடி மனைவியாக பெறுவான். உங்களுக்கு என் நல்வாழ்த்துக்கள் தேவி. அழைத்தீர்களாமே? வீரபாகு, உங்கள் வேலைவரின் செய்கையை பார்த்தீர்களா? என்ன தேவி, எங்கள் வேலவர் என்று தனியாக பிரித்து பேசுகிறீர்கள்? காரணத்தோடு தான் பேசுகிறேன். என்ன காரணம்? உங்கள் தலைவர் இருக்கிறாரே. உங்கள் தலைவர் என்று சொல்லக்கூடாதா? சரி, எங்கள் தலைவர். அவர் தணிகை மலையில் இருக்கிறேன், தணிகை மலையில் இருக்கிறேன் என்று கூறிவிட்டு ஒரு பெரிய நாடகத்தையே நடத்தியிருக்கிறார். நாடகமா? அதென்ன? உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? ஆஹா. உண்மையாக? ம்? ஆஹா. அடே அப்பா, வேடம் புனைவதில் நீங்கள் அனைவரும் மிகவும் கட்டிக்காரர்கள். அண்ணன் தம்பி இருவரும் அழகாக நடிக்கிறீர்கள். அப்பன் ஈசனை கூத்தாடி அவன் பிள்ளைகள் நாங்கள், எங்களுக்கு நடிக்க கற்றுக் கொடுக்க வேண்டுமா? நினைக்க நினைக்க என் மனம் வேதனையாக இருக்கிறது. விஷயத்தை சொல்லுங்கள் தேவி. வேலவர் யாருக்கும் தெரியாமல் ஒரு வேடுவ பெண்ணை மணந்து இங்கு அழைத்து வந்திருக்கிறார். இது தெரியாத உங்களுக்கு? அடடா, அதுவா? தேவி, உலகில் இம்மை மறுமை, இரவு பகல்